இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரீசெண்டாக தான் முடிஞ்சு. எனக்கு வந்து சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிக்குது. இது வந்து என்ன காரணம்? இது வந்து பீரியட் சிம்டம்ஸா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா, இல்லைனா பீரியட்ஸ் வரப்போதா, இது என்ன வலி அப்படின்ற மாதிரி டவுட் கேட்குறத பார்க்க முடியுது. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் வரும், இல்லைனா வந்து பீரியட்ஸ் நாட்களுக்கு முன்னாடி வரும். இந்த மாதிரி வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கூட வரும். நீங்கள் சாப்பாடு ஒத்துக்கலனாலும் வரும். ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, ரொம்ப நேரம் நடக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஃபுட்டு டைஜஷன் ஆக ப்ராப்ளமாக இருக்குது, பாடி ஹீட்டு, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட இந்த மாதிரி நடுவில் அடிவயிறு வலி, தொப்பலை சுற்றி இல்லை சைடில் வந்து வலிக்கலாம். பட் ஓவலேஷன் ரிலேட்டட் அந்த வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி, ஓவலேஷன் அப்போ பேபி ஃபார்ம் ஆகலைனாலும் சரி, அந்த ஓவலேஷன் அப்போ ரிலீஸ் ஆன எக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்கு வந்து உங்களுக்கு யூட்ரஸ்க்கு வரும். உங்களுக்கு குழந்தை உருவாயிருந்தாலும் அந்த வந்து உருண்டையாக தான் இருக்கும். அந்த சைஸு உடனே அது குழந்தையாக ஃபார்ம் ஆகாது. அது சாக் வந்து கரு ஸ்பெர்மோட மீட் ஆகிட்டு உருண்டையாக இருக்கும் குட்டியாக. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ்க்கு வரும். ஸ்பெர்மோட மீட் ஆகலை, வெறும் எக் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் மெதுவாக வந்து யூட்ரஸ்க்கு தான் வரும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகும், இல்லைனா இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஸோ அந்த யூட்ரஸ்க்கு அது வரும் இல்லை. ஃபஸ்ட்டு எதில் இருக்குன்னா டியூப்பில் தான், ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் அந்த எக் வந்து ஓவலேஷன் அப்போ 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூட்ரஸ்க்கு வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் இருக்கும். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்க்கு வரும்போது ஒரு சின்ன சுருக்குன்னு ஒரு பெயின் இருக்கும், வலி இருக்கும், லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் இல்லை ஓவலேஷனுக்கு முடிஞ்சு வரக்கூடிய பெயின். சிலர் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஹார்மோன் டேப்லெட் எடுக்கும்போது இந்த வலி வரலாம். ஸோ இந்த வலி வர்றதுக்கு குறிப்பிட்ட ரீசன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வலி வருதுன்னு கேட்டாலும் அவங்களும் அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வலி எதுக்கு வருதுன்றது ஒரு ரீசன்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இது வலி வர்றது. ஸோ நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வலியை வந்து நீங்கள் அது ஒரு பிரச்சனையாவோ, இல்லை வந்து ஒரு பீரியடுக்குரிய சிம்டம்ஸோ, இல்லை ப்ரெக்னன்சிக்குரிய சிம்டம்ஸோ, இல்லை அதுவோ இதுவோலாம் கன்சிடர் பண்ணாதீங்க. வலி வருதா, அது நார்மல், அவ்வளோதான். நமக்கு வந்து நாள் தள்ளி போகுதான்னு பார்த்துட்டு கிட் போட்டு பார்க்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க, பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா வார்ம் வாட்டர் அப்பப்போ குடிங்க, அதுவே போதும். மற்றபடி இந்த பெயினை நினச்சிட்டு நீங்கள் பெருசாக வந்து ஒரியாக வேணாம். ஒரு பீரியட் வரப்போதோ, ஃபார்ம் ஆகலையோ, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரியாக வேணாம். இன்னும் சிலர் வந்து இந்த பெயினால தான் எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போதான்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பெயின் வந்து ரொம்ப காமன். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.